ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர் இல்லாமல் கொஷின் பேப்பரே கிடையாது. நம்ம ப்ராப்பராக நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக நோட்ஸ் எடுத்துப்போம். பட் எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ரிவைஸ் பண்ணுற இடத்துல தான் தப்பு பண்ணுவோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம நார்மலாக படிச்சிருவோம், படிக்கிறப்ப நமக்கு தெரியாது. பட் நம்ம கொஷினாக அட்டன் பண்ணுறப்ப தான் அந்த எந்தெந்த இடத்துல ஒரு சின்னதாக தான் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளாட்டி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரியான தப்புக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீடியோ லென்த்தாக இருக்குது, டைம் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். நான் அதில் இருக்கிற விஷயங்கள் இம்பார்ட்டண்டான விஷயத்த தான் சொல்கிறேன். அப்படியுமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாத்தையுமே இழுக்காமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியுமோ அந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே நான் என்னாட்டி எவ்வளோ பெஸ்ட்டு, என்னாட்டி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டை நான் கரெக்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் போயிட்டு உங்களுடைய அந்த டைம் ஸ்பீடை என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலில் இருக்கும். உங்களோட யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே இந்த கொஷின் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவே நீங்கள் ப்ளே பண்ணாமல் நீங்கள் பாஸ் பண்ணி கூட என்ன பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்காக மேக் பண்ணது தான். ஸோ இது எனக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய அந்த இதை மட்டும் நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னாக்கா ரீட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வரும். ஸோ நீங்கள் அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எக்ஸாம் கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ உங்களாட்டி இவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஷின் என்ன எதை பற்றி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் கொஷின் ரீட் பண்ணுறப்ப அது கரெக்டாக நாட் கரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஐஎஸ்எஸ் பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இன் த ஹை எர்த் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இதில் இது 4 பார்ட்டிசிபிங் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ 4 இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் 25 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால தான். ஓகே, தேர்ட் ஒன் பேபி ஸ்குவைட்ஸ் ஐஎஸ்எஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வேரியஸ் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்காக. ஸோ அதே இதில் செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னா 1998 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ்ரோ அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்து தெரியும். ஸோ இஸ்ரோ ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் ஸ்பேஸ் ஏஜென்சி தட் ரன் இட். நம்ம ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐஎஸ்எஸ். ஓகே, அப்போ இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா இஸ்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். ஸோ இது மாதிரியான சின்ன விஷயங்களில் தான் நான் தப்பு பண்ணுறது. நம்ம படித்த ஒரு கொஷினோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஷினோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்துருச்சு, ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதாவது சின்னதாக தான் ஒரு ட்விஸ்ட், ஏதாவது சின்னதாக ஒரு வேர்ட் மாற்றிருப்பாங்க, அதை நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எஸை பற்றி நம்ம சொல்லுவோம். இது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் தான். ஸோ இது எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா எர்த் ஆர்பிட்டில் லோ எர்த் ஆர்பிட். ஸோ அங்கே தான் இது எப்போவுமே அனுப்புவாங்க. ஹைக்கு இதை அனுப்பவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1998. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். இதில் எத்தனை ஏஜென்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஏஜென்சிஸ் இருக்குது. யார் யாரோடது? கனடாவோடது, யூரோப்போடது, ஜப்பானோடது, ரஷ்யாவோடது, யூஎஸோடது. இதில் எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இஸ்ரோ அப்படிங்கிறது இதில் ஒன் ஆஃப் த ஒரு இது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் நாசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேபி ஸ்குவைட்ஸ் அண்டு டார்டிகிரேட்ஸ், அதாவது டார்டிகிரேட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் பியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்காக அனுப்பியிருக்காங்க. எந்த ரீசனுக்காக இது போய் அங்கே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எர்த்தோட அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹை ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஹை டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை ரேடியேஷனாக இருக்கட்டும், இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சைனா ஒரு 2020க்குள்ளே இதே மாதிரி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அன்மேனடு மாடல், அதாவது பெர்மனன்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் 2020க்குள்ளே அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனி இண்டியா ஹார்மனி ஆஃப் த ஹெவன்ஸ். ஸோ உங்களுக்கு கொஷின் இப்படி கூட கேட்கலாம், ஹார்மனி ஆஃப் த ஹெவன்ஸ் அப்படிங்கிறத யார்
அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கூட கேட்கலாம். ஸோ நம்ம வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நாசாவோ இல்லை இஸ்ரோ இது மாதிரி செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஓகே, இப்போ நீங்கள் கொஷினை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதை வந்து எங்கே கொண்டுட்டு போக மாட்டாங்க, ஹை எர்த் ஆர்பிட். ஸோ இதில் வந்து என்ன கொஷினில் கொடுத்துருக்கு, ஹை எர்த் ஆர்பிட். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா தப்பு பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு வந்து ராங் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா 1 அப்படிங்கிறது வந்து ராங். ஸோ 1 வந்து எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் என்ன அப்படிங்கலாம் ஆன்சர். அப்போ 3 ஒன்லி. அப்போ செகண்ட் ஒன்னில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா 4 ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்னது 5 ஏஜென்சி. எதை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா கனடா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 1998 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எது கிடையாது, இஸ்ரோ இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஒன்லி, ஆன்சர் ஏ மட்டும்தான். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் கொஷின் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம், நல்லா கொஷினை படித்து ரீட் பண்ணி பாருங்கள். த விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கோவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது, நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, கொங்கன் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கோவா இஸ் த ஒன் ஆஃப் த 22 லாங்குவேஜ் ஃப்ரம் த 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூலில் ஒரு 22 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கொங்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். இது கோவாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கோவாவுடைய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து கேல்கி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஆப்ரேஷன் விஜய் வந்து எதுக்கு லான்ச் பண்ணாங்க இந்தியன் நேவி அப்படின்னா போர்ச்சுகீஸ்லேருந்து கோவா வந்து லிபரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1987 கோவா வந்து டையூ அண்ட் டாமன்லேருந்து தனியாக பிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த கோவாவை பற்றின விஷயங்களும் தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் வந்து அதே ரிலேட்டடாக தான் அந்த ஸ்டேட் பற்றி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த கான்கிரீட் ஃப்ளோட்டிங் ஜெட்டிஸ் ஓவர் த ஃபிக்ஸ்டு ஜெட்டிஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ஜெட்டிஸை விட கான்கிரீட் ஃப்ளோட்டிங் ஜெட்டிஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 1/5 ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜெட்டி. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஜெட்டியை விட வந்து ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1/5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிசைன் லைஃப் ஆஃப் த ஃப்ளோட்டிங் ஜெட்டி இஸ் த அப் டு த 50 years. அதோட இயர் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் ஒன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா 50 years. The floating jetties don't need CRZ clearance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், CRZ clearance அப்படின்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். ஓகே, இது வந்து 2019 கூட வந்து ரெனியூவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி போனோம் கோவாவை பற்றின விஷயங்கள். ஸோ கோவா அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும், இந்தியாவிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து கொங்கன் அப்படிங்கிறது வந்து இந்த 22 லாங்குவேஜ்லேருந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1498 வந்து போர்ச்சுகல்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவா வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 1947 வந்து இண்டிபெண்டன்ட் கிடச்சிரும். இண்டிபெண்டன்ட் கிடச்சதுக்கப்புறமா இந்த கோவா வந்து நம்ம கையில் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் நேவி அந்த கவர்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ 1961 ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கோவா வந்து அந்த டையூ அண்ட் டாமன் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு அங்கமாகவே வந்திருக்கும். ஸோ கோவாவோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்சோகர் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1987 வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த டையூ அண்ட் டாமன் நெக்ஸ்ட்டு கோவா இதெல்லாம் சேர்ந்துருக்கும். 1987 தான் வந்து இல்லை கோவா வந்து டையூ டாமன்லேருந்து தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு டையூ அண்ட் டாமனை வந்து யூனியன் டெரிட்டரியாகவும் இதை வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து அப்போ தான் வந்து மாற்றுவாங்க. ஓகே, இந்த கோவாவில் வந்து ஒரு 7 மேஜர் ரிவர்ஸ் வந்து போகுது. அந்த ரிவர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டோவி. ஸோ இதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா கர்நாடகாவுக்கும்
கோவாவுக்கும் உள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ரிவர் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் உள்ள அந்த 2 ஸ்டேட்டுக்குள்ளே அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரி 4 கொடுத்துருக்காங்க. இது 4மே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து தான். மஹதி, நெட்ராவாலி, கொட்டிகோ அண்டு பகவான். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி கொடுத்துட்டு அதோட ஸ்டேட் வந்து கேட்கலாம். ஸோ இதனால் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த ஃப்ளோட்டிங் அண்டு கான்கிரீட் இது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபிக்ஸ்டு இது, அதாவது ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் த போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வேஸ் அவங்க வந்து ஸோ மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து இது இப்படி கூட நீங்கள் வந்து ரிமைண்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளோட்டிங் ஜெட்டி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இது மாதிரி இடத்துல தானே, இந்த போர்ட் அது மாதிரியான இடத்துல தானே. ஸோ அப்படிங்கிறப்ப மினிஸ்ட்ரி எதுக்கு கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் த போர்ட் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வேஸ் இவங்களுக்கு கீழே தான் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சிம்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செகண்ட் ஒன் எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஓல்டு கோவாவில் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது டேரெக்டாகவே, ஏன்னா யூபிஎஸ்சி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லா ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து எப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும்ல. இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், அதாவது மிதக்கிட்டே இருக்கும். பட் ஃபிக்ஸ்டாக இருக்கிறத விட இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மி. நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து எதை விட அந்த ஃபிக்ஸை விட இந்த ஃப்ளோட்டிங் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட லைஃப் டைம் வந்து 50 இயர்ஸ்க்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு வந்து சிஆர்இசட் கிளியரன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஆர்இசட் கிளியரன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஒரு அந்த கடல் கிட்ட சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த ஜோன் வந்து இருக்குல்ல, அந்த ஜோனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பில்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது போர்ட்டோ இல்லை இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு இது பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிஆர்இசட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க. இது 2019 வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்தது, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஓகே, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண தேவை கிடையாது, இந்த கிளியரன்ஸ் வந்து எடுக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் விஜய் வந்து நடந்தது 1987 தான் பிரித்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், கோவாவோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொன்சோகா. ஸோ கால்கி பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன் பி தான் வந்து நாட் கரெக்ட். நல்லா கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நாட் கரெக்டாக அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்கிரீட் ஃப்ளோட்டிங் ஜெட்டிஸை விட ஃபிக்ஸ்ட் ஜெட்டிஸ் எதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு இப்போ இதை நம்ம 3மே பார்த்தோம். அதோட 50 இயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். சிஆர்இசட் கிளியரன்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதில் வந்து என்ன உண்டு, 3மே உண்டு. அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 3 இது 3மே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷீ ரெண்டுத்தில் யார் வேணா இருக்கலாம். சீஃப் அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர் இன் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் த கேபினட். தேர்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் ஃபார் த போஸ்ட். ஓகே, அது ரிலேட்டடாகவே இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் டெபுடேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூல் 16(1) டிசி, அதாவது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ரூல்ஸ். ஏ மெம்பர் ஆஃப் த சர்வீஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் த கமிட்டி மே பி given extension for the service for 1 year without any period approval for the government, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் த கமிட்டி இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய அந்த சர்வீஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1 இயர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன் கேட்காம. ரூல் 16(1) படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னென்னா ரூல் 6(1) ஐஏஎஸ் த கேடர் ரூல்ஸ் இன் கேஸ் ஆஃப் த எனி disagreement on the central deputations the matter shall be decided by the central government, state government or the state government consultative shall give effort to the decision of the central government அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை வந்து கவர்மெண்ட் சொல்கிறதே இவங்க கரெக்டாக வந்து கேட்கல, இவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க விஷயத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு இது தப்பு அப்படின்னு பார்க்கலாம். சீஃப் செக்ரட்டரி வந்து யாருக்கு வந்து அட்வைசராக இருக்கார்,
சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைசராக இருக்கார். அப்போ சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைஸராக இருக்கிற சீஃப் செக்ரட்டரியை ஆட்டோமேட்டிக்காக யார் செலக்ட் பண்ணுவா? சீஃப் மினிஸ்டர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து பார்க்குறோமோ அதே மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் அப்படியே நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த சைடு பிரசிடென்ட் படிச்சிங்கன்னா இந்த சைடு அப்படியே கவர்னர் எடுத்துகிட்டு போய் படிங்க. இந்த சைடு வந்து பிஎம் படிக்கிறீங்களா, இந்த சைடு வந்து சிஎம் வந்து படிங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு வந்து சுப்ரீம் கோர்ட்னால் இங்கே வந்து ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்கள்கிட்ட ஈஸியாக வந்து பொசிஷனை வந்து கவர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து அப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து எதுக்காக அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லக்கூடிய. இப்போ சீஃப் செக்ரட்டரி எதுலேருந்து தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்கள தான் வந்து சீஃப் செக்ரட்டரியாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். இவங்களுக்கு வந்து இவ்வளோ போஸ்ட் அப்படி இத்தனை வருஷம் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட்லாம் கிடையாது. அவங்களுக்கா எவ்வளோ நாள் வந்து தோணுதோ இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஐஏஎஸ் இருக்கிறவங்க தானே. ஸோ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க லீவ் ஆகிக்கலாம். ஸோ இத்தனை இயர் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இதை பற்றின கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது, நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் வந்து எடுத்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அதாவது ஐஏஎஸ் வந்து யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் கீழே வருவாங்க அப்படின்னா யூனியனோட ஹோம் மினிஸ்டர். ஸோ அவங்களுக்கு கீழே வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16(1), அதாவது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 3 month தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், 3 month வந்து பண்ண முடியும். பட் எது மூலியமா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும், இவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருந்துருக்கணும். அதே இவங்க வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 month வரைக்கும் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இது மாதிரி நாங்கள் இவங்களை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த 3 month 6 month வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அந்த 6(1) ஐஎஸ்ஐ கேடர் ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து இது மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து இவங்க வந்து மறுத்து இது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து உரிமை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இது வந்து எந்த ஒரு கமிஷன் கீழே அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு கீழே தான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. இந்த கேடர் அப்படிங்கிறத வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா அதுவும் இதில் உள்ளது தான். இது நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே, அதாவது யூபிஎஸ்சி கீழே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கமிஷன்லேருந்து தான் எங்கே கேடர் அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணி போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன ஆகிடுவீங்க அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்குள்ளே போயிடுவீங்க. அதாவது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் உள்ள சிஎம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேணாலும் தூக்கி மாற்றி போடலாம். ஸோ அந்த இது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அவங்க பேச்சு கேட்கல அப்படின்னா இது வந்து யார் வந்து இது பண்ண முடியும், இதுக்கு பவர் யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான அளவுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் தான் இவங்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து எலிமினேட் ஆகிடுது. 1 எதில் வருது, சிலையும் வருது, டிலையும் வருது. ஸோ அது ரெண்டுமே வந்து தப்பு. அப்போ ரெண்டுத்துலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து 2 இருக்குது. பட் இதில் அப்போ வந்து நமக்கு வந்து 2 வந்து நம்ம வந்து படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. 2 வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியும். இப்போ தேர்ட் ஒன் ஷீ இஸ் த கிவன் த டென்யூர் ஃபார், நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னதான். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் நம்ம வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை தான் வந்து இதுக்கான ஒரு போஸ்டிங்கில் போடுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் டைம் பீரியட் வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இத்தனை வருஷம் ஒரு ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒரு டைம் பீரியட் கிடையாது. ஸோ அதுக்காக இதில் வந்து ஆப்ஷன் 3 ராங். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 only B. ஓகே, இது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயந்தான். இதில் வந்து வித்தவுட் எனி, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித்தவுட் எனி அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், அது வந்து 1 year சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. வெறும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 month தான். அதுவும் வந்து அவங்க சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்கன்னா மட்டும் 6 month வந்து கொண்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 2 only, அது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் எ மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அண்டர் த
மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே, இதுதான் முக்கியம், மினிஸ்ட்ரி முக்கியம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் த ஒன்லி ஓவர் த டெரிட்டரி வாட்டர். கொஷின் வந்து எப்போவுமே ஒரு இடத்துல ஒன்லி அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியல அப்படின்னா கீழே ஏதாவது எலிமினேஷன் மெத்தடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் மூலியம் மட்டுமே அதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, தேர்ட் ஒன் என்னென்னா, இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெரைன் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் த மேரிடைம் ஜோன் ஆஃப் த இந்தியா. ஃபஸ்ட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு பற்றி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் த டிஃபென்ஸ் கீழே தான் வருவாங்க. ஓகே, கோஸ்டல் ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறவங்க யார் யாருன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்கியூ அண்ட் மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் இந்தியன் அந்த கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறவங்க. இவங்க யாருக்கு கீழே வராங்க? டிஃபென்ஸ்க்கு கீழே தான் வராங்க. ஓகே, இவங்களுடைய அந்த இது வந்து அவங்களோட ஒர்க் வந்து வெறும் வாட்டரில் மட்டும்தான் கிடையாது, சர்ஃபேஸ்லேயும் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏர் ஆப்ரேஷன், ஸோ அதுலேயும் உண்டு. இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறத வந்து எந்த ஆக்ட் மூலிமா கொண்டு வந்தாங்கன்னா கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1978 தான் கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு ரீசனுக்காக பர்டிகுலர்லி 1978 அப்புறம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். 1971 வந்து என்ன 1971 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்து ஒரு வார் வந்து நடந்தது இருக்கும். பங்களாதேஷ்காக ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பேர் இருந்திருக்கும். ஸோ 1971 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட இருந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பங்களாதேஷ் அப்படின்னு மேக் ஸோ அதனால் என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கடல் வழியாவோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயம் மூலியமோ வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் வந்து 1971 அந்த ப்ராப்ளம் நடந்து ஒரு 7 இயரில் வந்து 1978 வந்து இந்த கோஸ்ட் கார்டு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நான் மிலிட்ரி ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு மிலிட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். இது வந்து வெறும் டெரிட்டோரியல் வாட்டரில் மட்டும்தான் கிடையாது. டெரிட்டோரியல் வாட்டர் தாண்டி கண்டிஜியஸ் ஜோன், த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு 24 நாட்டிக்கல் உள்ளதை வந்து கான்டிஜியஸ் ஜோன் அப்படிம்போம். அதுலேருந்து 200 நாட்டிக்கல் மைல் உள்ளதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க அதாவது எல்லாருமே வந்து அங்கே போக முடியாது. ஸோ இந்தந்த போட்டாக இருக்கட்டும், இந்தந்த ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை இவங்கவுங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தந்த இடத்துக்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய இது வந்து எவ்வளோ தூரம்னா 200 நாட்டிக்கல், அதாவது எல்லா கண்ட்ரிலையும் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு நாட்டோட எதுவும் வர முடியாது, பெர்மிஷன் வேணும். அப்படி வந்தது அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்ட் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் எதுக்காக இந்த இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கோவாவில் அப்படின்னு ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓபிவி சஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கோவாவில் வந்து ஒரு 5 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு இது தான் ஓபிவி. மீதி 4 இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஷம், சாச்சட், சுஜித் அண்டு சர்தக். ஸோ இது மாதிரி 4 இந்த நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது 4 தான். நெக்ஸ்ட் ஒன் இந்த சஜக். ஸோ இது வந்து இந்த ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது, இல்லை வந்து பைரசி அதிகமாக இருக்குது, இல்லை ஆன்டி குரூப்ஸ் ஏதாவது வராங்க அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய லெவல்லே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இது வந்து வெப்பன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு, அதாவது அந்த அளவுக்கு ஸ்பேஸ், அது ஒரு ஹெலிகாப்டர் 2 ஹெலிகாப்டரோ இல்லை வந்து ஒரு ஹை ஸ்பீட் போட் ஒரு 4 வைக்கிற அளவுக்கு வந்து இந்த ஓபிவி சஜாகை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கோவாவையும் அந்த ஸோ அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சஜாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து இது வந்து ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், மேரிடைம் ஜோன்ஸ் இது எல்லாத்துக்குமே தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இது வந்து இப்போ பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. இப்போ நான் அந்த ஒன்லி அப்படின்னு சொன்னேன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன்லி ஓவர் த டெரிட்டரி வாட்டர் ஆஃப் இந்தியா. நான் என்ன சொன்னேன், இது கிடையாது, எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு உண்டு, கான்ஸ்டியூன்ஸுக்கு உண்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அப்படின்னா 2 அப்படிங்கிற ஒரு இது வந்து நாங்கள் அப்போ 2 உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 and 3. ஸோ அதை நீங்கள் பார்க்காமலே அப்போ மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன, உங்களுக்கு மினிஸ்ட்ரி தெரியுதோ தெரியலையோ, மினிஸ்ட்ரி ஆஃப் த டிஃபென்ஸுக்கு கீழே வருமா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னா கூட அந்த ஒன்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது டெரிட்டரி வாட்டர் கீழே கிடையாது அப்படின்னு நீங்கள் எலிமினேட் பண்ணால் கூட இதாகிடும். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து 3த்துலேயும் வந்திருக்கு. ஸோ அப்போ மேபி இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓவராக வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து இது மாதிரி நிறையா நம்ம யோசிப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, சிட்டிசன்ஷிப் இதில் வந்து 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. சங்குனிஸ் அப்படிங்கிறது வந்து பிளேஸ் ஆஃப் த பர்த்தை பொறுத்து. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்தியா அடாப்டட் த இந்த ஒரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க, அதாவது பிளேஸ் ஆஃப் த பர்த்தை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்க்கலாம், எது கரெக்ட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் எந்த லிஸ்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே தான் வருது. ஓகே, அதாவது யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வருது இந்த சிட்டிசன்ஷிப்பை. இதை வந்து யார் இது பண்ண முடியும், பவர் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இதோட பவர் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ 2000 இது ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நிறையா வந்து மாற்றிருக்காங்க. இதில் ரீசெண்டாக 2019 வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸோ அங்கேருந்து இருக்கிற மைனாரிட்டி பீப்புள்ஸான ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பாரிஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ். ஸோ இந்த 6 அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கனாக்கா, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதாவது 2014 டிசம்பருக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு, அதாவது இப்போ நார்மலாக அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த இதிலேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலையோ ஒரு விசா இல்லாமலையோ இது மாதிரியான விஷயங்கள் மூலம் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க, ஒரு ப்ராப்பராக இல்லாமல் வந்திருக்காங்க, வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல்லீகல் மைக்ரன்ட் சொல்லுவாங்க. ஸோ பட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 6 மைனாரிட்டி பீப்புள்ஸ், அதாவது இந்த 3 கண்ட்ரிலேருந்து ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கலாம். இதை தவிர்த்து வர மற்ற பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யாருக்கு கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டருக்கு கீழே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில். இப்போ இது ஹோம் மினிஸ்டர் கீழே உள்ள அந்த அதே பவரை வந்து 13 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள மார்பி, ராஜ்கோட், பாட்னா வந்து வதோதரா, அப்புறம் வந்து சத்தீஸ்கரில், ராஜஸ்தானில், ஹரியானா, பஞ்சாப். ஹரியானாவில் வந்து ஃபரிதாபாத், பஞ்சாபில் வந்து ஜலந்தர். ஸோ இந்த இடங்களில் வந்து மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், இதோட அத்தாரிட்டியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்கலாம், ஹோம் மினிஸ்டரும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியும், அதாவது இந்த 30 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வந்து இருந்துக்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான். ஸோ அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் சாயில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்தை பொறுத்து கொண்டு வரது தான் வந்து ஜஸ்ட் சோலி அப்படிங்கிறது. ஸோ சோலி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சாயில் அப்படிங்கிற மாதிரி மாற்றி படித்து பாருங்களேன். சாயில் அப்படின்னா மண் அப்படின்னு அர்த்தம்ல. ஸோ இந்த மண்ணில் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினப்பு வச்சுக்கலாம் பிளேஸ் ஆஃப் த பர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் சங்குனிஸ் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து சொல்லலாம், பட் பாதி, அதாவது இப்போ நீங்கள் நிறையா ட்ரோல் இதுன்னு நிறைய பேர் இருக்குது. அந்த சங்குனி அப்படிங்கிற அந்த இது ஸோ எது ரிலேட்டடாக கொண்டு வராங்க, அந்த பிளட்டு ரிலேட்டடாக தான். ஸோ அந்த பிளட் டைஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1928 வந்து மோதிலால் நேரு கமிட்டி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. இதில் வந்து அவங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பிளேஸ் ஆஃப் த பர்த்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பிளட் டைஸ் அப்படிங்கிறது, இந்த ரத்தம் மூலியமாக சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய அந்த ஒரு எத்திக்கலுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே வந்து அந்த கமிட்டி சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு தான் இது பண்ணுறோம்.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான, அதாவது இதுக்கு வந்து நேச்சுரலாக இங்கே வந்து பிறந்திருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்டை பொறுத்து வந்து இது பண்ணலாம். தேர்ட் ஒன், இப்போ வேறு ஒரு கண்ட்ரிலேயும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 11 இயர் வந்து இங்கே வந்து இருக்கணும். அதில் வந்து பாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ 11 இயர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்துருக்கணும். பட் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து 5 இயராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அதாவது அவங்க வந்து 11 இயர் இருக்க தேவையில்லை, 5 இயர் இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி என்ன சொன்னோம், சங்குனி அப்படிங்கிறது வந்து பிளட்டை வைத்தம், பட் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ராங்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணதாக சொன்னோம், அந்த பிளேஸ் ஆஃப் பர்த்து தான் அடாப்ட் பண்ணணும்னு சொன்னோம். பட் இதை வந்து இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம், ரெண்டுமே வந்து ராங். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் 1 or 2, ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹேபிட்டட் கில்ஸ். ஹேபிட்டட் கில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் த பேட் ஸ்பீசிஸ் தட் காமன் த ஹேபிட்டட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட், த ரீசன்ட் ஸ்டடி ஷோ தட் த ஷார்ப் இன்க்ரீஸ் த சம் ஹேபிட்டட் கில்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் த உத்தரகாண்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நான் இதில் வந்து இதிலே கொடுத்துருக்கேன். அதாவது உத்தரகாண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாவோட ஒரு ஹோம் அப்படின்னே சொல்லலாம் உத்தரகாண்டை. ஸோ அந்தளவுக்கு அங்கே வந்து என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த ஹேபிட்டட் கில்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்சரில் கொடுத்துருக்கு சார், ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது தான் அந்த பேட் ஸ்பீசிஸோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த குரூப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஹேபிட்டட் கில்ஸ் அப்படிங்கிறோம். பட் அது நவ்வே டேஸில் வந்து உத்தரகாண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே டிக்ரீஸ் ஆகுது. இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைவர்சிட்டிலாம் கம்மியாகுது. என்ன ரீசன் அப்படிங்கன்னா நீங்கள் இந்த பில்டிங் கட்டுறது, நெக்ஸ்ட்டு வந்து வேறு விஷயத்துக்காக வந்து அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ரோடு, இது மாதிரியான விஷயத்துக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணதுனால அந்த உத்தரகாண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைவர்சிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ். இப்போ இருக்கிற டைமில் பயோடைவர்சிட்டி வந்து என்ன தான் ஆகிட்டு இருக்குது, அதாவது உங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து கம்மி தான் ஆகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பி வந்து எலிமினேட் பண்ணலாம். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 only. Okay, next question. Okay, next question என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா with the reference to the Shurakiran aerobatic display team of the Indian airspace, consider the following statement. Okay, இது வந்து one of the few 9 aircraft display team in the world, at the only one in Asia. 52 squadron IAF, the youngest fighter squadron with the motto always. Okay, answer தெரியுதா? Okay, always the best அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1996 வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து எப்போ வந்து லான்ச் அதாவது எப்போ வந்து இது வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 1996 வந்து டிசம்பரில் வந்து இது வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஷுரக்கிரான் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ரேஸ் ஆஃப் த சன்னுடைய அந்த ரேஸ் இருக்குல்ல. ஸோ சான்ஸ்கிருதில் இதோட மீனிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் அண்டு ஒயிட் கலரில் தான் இதோடைய டிசைன் இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி வேணாலும் பாருங்கள். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி. இப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், இல்லை இப்போ நம்ம வந்து டாக்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறோம், இல்லை இது மாதிரியான ஒரு இதுக்காக வந்து சும்மா அந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்லாம் வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு கரெக்டாக இது பண்ணல. அதாவது ஃப்ளைட்லாம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது இல்லை, அந்த நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகர்ஸ் கலரை வந்து இது பண்ணாமல் டிஸ்பிளே பண்ணாமல். ஸோ டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இப்போ இது எதுக்காக அப்படின்னா 25th இயரை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேர்ல்ட்லேயே வந்து 9 தான் இருக்குது. அதில் ஒன்லி 1 வந்து தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒன்லி 1 அப்படிங்கிறது வந்து நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து பேன் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இது நார்மலாக எல்லா ரேட்டையும் வந்து ஓட்டிட முடியாதுல்ல, அதுக்குன்னு அந்த ஸ்கில் வேணும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க 2011 வந்து பேன் பண்ணிடுறாங்க. திரும்ப அகைன் 2015 வந்து ஜெட் சைனர் வந்து ஹேவாக் MK132 ஏர்க்ராஃப்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, இந்த டீமோடைய வந்து மோட்டோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் த பெஸ்ட். பிராண்ட் அம்பாசிடர் இது எதுனா 52 ஸ்குவாடான் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நம்மளுடைய அந்த IAF ஏர்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ போத் ஆன்சர் வந்து சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து
ஹார்டிகல்ச்சர் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். HCDP will promote the export of the horticulture produce. India is the largest producer of the horticulture crops globally. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரல் செக்டார் இட் இம்ப்ளிமெண்டட் பை த நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரலி ஸ்பான்சர்னா என்ன, சென்ட்ரலி செக்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் ஸ்பான்சர்னு வந்திருக்கு. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து அலோன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயங்களை வந்து இது வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எம்ஜி நரேகாவாக இருக்கட்டும். ஓகே, எம்ஜி நரேகான்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ஜி நரேகா வந்து கொண்டு வந்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து யார் இது பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருவாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 20 கொடுத்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 20 கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் 80 கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 30, 70 இல்லைனா இது மாதிரி. இப்போ நார்த் ஈஸ்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க, அந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி கொடுப்பாங்கன்னா 50-50 இல்லை வந்து 60-40 அந்த ரேஞ்சில் 40-60 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. 20-80 இல்லை 30-70 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் கம்மியாக இருக்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஸ்பான்சர் பண்ணாங்களா கம்மியாக, பட் ஸ்டேட்டை விட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர் அது எதுக்காக அப்படி நார்த் ஈஸ்ட் சைடுக்கு மட்டும்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அங்கே வந்து நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன வராது, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்கமும் ரெவன்யூ அவ்வளோ வராது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அது சென்ட்ரல் செக்டார் ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபுல்லாகவே 100% அமௌண்ட்டு அவங்களே ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாகவே அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. அதுமாதிரி ஹார்டிகல்ச்சர் கிளஸ்டர் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். இது ஒன்றும் கிடையாது, ஒரு இடத்துல வந்து அதாவது ஒரு ஜியாகிரபிக்கல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டார்கெட் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒன்றும் கிடையாது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஹார்டிகல்ச்சர்னால் ஒன்றும் கிடையாது, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் அப்படிம்பாங்க. ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப். ஸோ இப்போ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தானே, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் குளோபலி. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. 12% வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஷன் ஃபார் த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து 21லேருந்து 22க்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதாவது அதிகமான அளவுக்கு வந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். ஸோ இது மூலிமா என்ன ஆகும், நம்மளோட அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம நிறையா வந்து தயாரிப்போம். இதுவும் இல்லாமல் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய கண்ட்ரி கொடுக்குறதுனால நம்ம வந்து இந்தியாவில் தான் அதிகமான அளவுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கிது. ஸோ வேர்ல்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்ட்ட அதிகமான அளவுக்கு வந்து வாங்கிப்பாங்க. அதனால் நம்மளுடைய அந்த ரெவன்யூ வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் க்ராப்ஸ், மஷ்ரூம்ஸ், ஃப்ளார்ஸ், அப்புறம் வந்து ஆரோமேட்டிக் பிளான்ஸ், கோகோனட். ஸோ இது மாதிரி எல்லாமே கோகோ, பேம்போ இது மாதிரி. ஓகே, இதில் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக எதில் வந்து லீடிங் நிறையா இருக்குது அப்படின்னா மேங்கோவில், பனானாவில், பொம்கிரனேட், சப்போட்டா, அசிடிக் லைம் இது மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்கும். 2018 and 19 வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்காங்க. யாரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா, யூபி. ஸோ இது மூணுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டாப் 3ல் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் ப்ரொடக்ஷனில். அதேமாதிரி வெஜிடபிள் ப்ரொடக்ஷன்லேயும் யார் இருக்கா அப்படின்னிங்கன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுத்துலேயும் வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ். ஓகே, அந்த இதில் வந்து நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேஷ். ஓகே, ரெண்டுத்துலேயும் வந்து இருப்பாங்க. அதில் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது, இதில் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட ஆன்சர் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்.
இது வந்து என்ன கிடையாது, ஸ்பான்சர் ஸ்கீம் கிடையாது, சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம். ஸோ ஆப்ஷன் 1 நீங்கள் எலிமினேட் பண்ணி பாருங்கள். ஏ பெய்டும், சி பெய்டும், டி பெய்டும். ஆப்ஷன் எது மட்டும்தான் இருக்குது, 2 மட்டும்தான். ஏன் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கிடையாது, செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது வந்து இது ரெண்டுமே கரெக்டு. ஏன்னா இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யார் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணால், நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு கீழே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இடையில கொஞ்சம் சவுண்ட் அப்படி இப்படி போகும். ஏன்னா நான் ஸ்டாப்பாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வந்து இதாகுது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிடேக். ஆம்பிடேக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆம்பிடேக்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சா தான் நம்மளுடைய இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ்டு டிவைஸ் த டெம்பரேச்சர் டேட்டா லாகர் ஃபார் த கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட். இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி இன்னும் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் டெஸ்ட்ராய் இந்தியா த ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டெம்பரேச்சர் டேட்டா த லாகர் ஃபார் த கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் டெவலப்டு பை த ஐஐடி டெல்லி நெஃப்தா அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆம்பிடேக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆம்பிடேக் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஎஸ்பி கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் உள்ள ரோபர் ஐஐடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இந்தியாவிலே, அதாவது இண்டிஜினியஸாக கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இது. ஸோ இது வந்து இந்த ஆத்மநிர் பாரத் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே தான் அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இயரே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எதுக்காக இந்த ஆம்பிடேக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன அந்த யூஎஸ்பி மாதிரி தான் இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெம்பரேச்சர், இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது ஒரு சிரப்பு வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கடையில் போய் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கி பார்த்தாலுமே அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருப்பாங்க, 1-2 இதில் வந்து இதோடைய டெம்பரேச்சர் வந்து இதுக்கு நாட் எக்ஸைட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எந்த பிளேஸில் வைக்கணும், இது வந்து சன்லைட்டில் டைரெக்டாக வைக்கலாமா, இல்லை இது மாதிரியான விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து வார்னிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து எந்த ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வேக்சின் வந்து ஒரு இப்போ நார்த் சைட்லேருந்து சவுத் சைடு வருது, இல்லை வந்து வெளி கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ வேக்சின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்கன்ஸ், உடம்புல உள்ள அந்த ஆர்கான்ஸ் இருக்குல்ல, ஆர்கான்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறோம். இது மாதிரி பெர்ஷபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டுட்டு போகிறோம். இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதோடைய டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ இது வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நம்மளுடைய ஒரு ஆர்கான்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது ப்ராப்பராக இத்தனை மணி நேரத்தில் இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது, போகிறப்பெல்லாம் இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்பிடேக். இது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா -40லேருந்து 80 டிகிரி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும், எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு எந்த யூஎஸ்பி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் கம்ப்யூட்டரில் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் போட்டு பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் வர வரைக்கும் அதோடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இதை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 90 days வந்து ஒர்க் ஆகும். இதே இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டில் நிறைய இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது வந்து ஒன்லி வந்து 60 days மட்டும்தான் இருக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா. பட் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 90 days இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது வந்து இண்டிஜினியஸாக வந்து நம்ம கொண்டு வந்தது. ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ இது ரீசெண்டாக எதுக்காகனா இந்த வேக்சின்ஸ், இல்லை வந்து நிறைய ஆர்கன்ஸ் தேவைப்படுது, அது மாதிரியான விஷயத்துக்கு தான். இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கோ இல்லை இது அதாவது அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்ல அந்த டெம்பரேச்சர். ஸோ அது மாதிரியான விஷயத்துக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதர் கண்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஹாங்காங், அயர்லாண்ட், சைனா. ஸோ அங்கே இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னது அங்கே வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 60 days இருக்கும். இது வந்து 90 days இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்கு கீழே டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப் அவார்டு அப்படிம்பாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஹப். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆம்பிடேக் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது வந்து அந்த டேட்டா வந்து டெம்பரேச்சர் டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது தான். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டெம்பரேச்சர் டேட்டா லாகர் ஃபார் த கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதுவும் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் 15th ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
Nano urea liquid is the greater than the conventional urea. Nano urea liquid is the indigenously developed in India. First இது வந்து என்னன்னு தெரியும். கன்வென்ஷனல் யூரியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ வயலில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் கன்வென்ஷனல் யூரியா. அதை விட நானோ யூரியா எதுக்காக யூரியா ஃபஸ்ட்டு எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான். பட் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த சாயிலை வந்து நம்ம அதிகமான அளவுக்கு நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுறோம். நைட்ரஜன் யூரியா வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நைட்ரஜன் அதுக்கு கிடச்சி கரெக்டாக க்ரோத் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயிலும் வந்து இதாகுது, அந்த ஃபுட்லேயும் வந்து அதிகமான அளவுக்கு வந்து யூரியா வந்து இதாகுது. அதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் நானோ யூரியா லிக்யூடு. இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து அதிகமாக இது பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப கன்வென்ஷனல் யூரியாவோட இது அதிகமான அளவுக்கு, அதாவது இது ஒரு 40% கன்வென்ஷனல் யூரியா அப்படின்னா இது 80% வந்து இருக்கும். இது நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்ததில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை விட இதில் வந்து ப்ராஃபிட்டும் அதிகமான அளவுக்கு வந்து வருது. இதில் வந்து ஈல்டும் நிறைய கிடைக்குது. ஸோ ஈல்டு நிறையா வந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்ததுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷனல் யூரியாவோட நானோ யூரியா வந்து கம்மியான அளவுக்கு யூஸ் பண்ண, அதாவது அதில் ஒரு பேக் யூஸ் பண்ணுறீங்க கன்வென்ஷனல் யூரியா அப்படின்னா இதில் வந்து ஒரு 500 ml வந்து பாட்டில் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ கம்பேரிட்லி வந்து லோ ஆகுது. ஸோ அதனால் வாங்குகிற காஸ்ட்டும் வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்மளுடைய சாயில் வந்து அது 1 பேக் யூஸ் பண்ணுற இடத்துல இதை half யூஸ் பண்ணுறீங்க, 50 ml மட்டும்தான் அந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிங்கிறப்ப சாயில் வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்து வீணாக போகாது. நெக்ஸ்ட்டு வந்து சில யூரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டெம்மை வந்து அப்போயே வந்து வீணாக்கிடுது. ஸோ அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுறதுனால. பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்பராக வந்து கரெக்டாக அந்த நைட்ரஜன் லெவலை வந்து எடுத்துகிட்டு போகுது. நெக்ஸ்ட்டு இந்த நானோ யூரியா லிக்விட் வந்து இந்தியாவிலேயே கொண்டுட்டு, அதாவது ஆல்ரெடி சொன்னது அந்த மேக் இன் இந்தியா அந்த இதுக்கு கீழே வந்து ஆத்ம நிர்பர் பாரத், ஸோ அதுக்கு கீழே கொண்டு வந்த ஒரு இது தான் அந்த நானோ யூரியா லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு போத். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இதை வந்து ரீட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நான் ரீட் பண்ண வந்து ரொம்ப டைம் வந்து இதாகுது. அதுக்காக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மட்டும் நான் ஏன் அது தப்பு அப்படிங்கிறத மட்டும் இதை வந்து சொல்லிடுறேன். ஓகே, கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ ட்ரைனிங் அப்படின்னு வந்துருச்சு. ட்ரைனிங் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன தேவை, ஸ்கில் தேவை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர். இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இது ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது மூலிமா அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டான இடத்துல அந்த ஸ்கில்லை வச்சு அவங்களாட்டி என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும், அவங்க போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது யாருக்கு கீழே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வொகேஷனல் ட்ரைனிங் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. ஸோ இது ரெண்டுமே தான். இது யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு யூனியன் டெரிட்டரியோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்களா அவங்களும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1950 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ரொம்ப அதிகமான அளவுக்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு. ஆப்ஷன் 2 வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு. நம்ம ஆல்ரெடி என்ன ட்ரைனிங்னா ஸ்கில், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் வந்து மினிஸ்ட்ரி வந்து வரும். ஓகே, ஆப்ஷன் A 1 ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் விஸ்டா அவென்யூ ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய பார்லிமெண்ட்டை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் விஸ்டா, ஓகே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஸ்லைட் வந்து மிஸ் ஆகிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொன்னேன் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங், அதாவது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடு மாதிரி தானே. ஸோ அப்படி நினைப்பு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் வந்து 2019 கொண்டு வராங்க. இதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு. ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் இது வந்து கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்காக மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ கட்டியிருப்பாங்க, 1927 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பழைய பார்லிமெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சான்சத் பவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மத்திய பிரதேஷில் உள்ள அந்த சவுதாத் யோகினி டெம்பிள் டிசைனை வந்து அப்படியே வந்து ரீகெட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டும் இது வந்து யார் கொண்டு வந்திருப்பா 1927 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான். சார் எட்வின் லூட்டன்ஸ், த ஹெர்பர்ட் பெக்கர். ஸோ இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இப்போ உள்ள டைம் பீரியட் அப்போ வந்து 1927 அப்படின்னா அப்போ உள்ள அந்த சீட்ஸ் வந்து கம்மியாக இருந்தது, அந்த ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக போக போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி வேணாம், எங்களுக்கு வந்து சீட் அதிகமாக உள்ள மாதிரி, இல்லை வந்து அவங்களுக்கு இது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அங்கே தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா அவென்யூ ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உள்ள அங்கே ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இது மூலியமாக வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த காமன் சென்ட்ரல் செக்ரட்டரி வில் பி கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஆல் மினிஸ்ட்ரி தட் கரண்ட்லி ஸ்ப்ரெட் ஓவர் மெனி பில்டிங்ஸ் அக்ராஸ் டெல்லி. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ இது ஒன்று அப்படின்னா ஒன்றும் தெரியாது. பட் வந்து அங்கே வந்து இருக்கிற எம்பிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறையா வந்து இதாகுது. ஸோ அது மூலிமா வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சென்ட்ரல் விஸ்டா அவென்யூ அப்படிங்கிறது மூலிமா வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா சீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதையும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போத் ரெண்டுமே ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி. ஆன்சர் வந்து சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம். இது வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. த என்டர் த ஸ்கீம், இதுக்கு கீழே எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் 12% ஆஃப் த எம்ப்ளாயி பேசிக் சேலரி அண்ட் அலவன்ஸ் டுவர்ட் த இபிஎஃப். இபிஎஃப் இஸ் ஓகே, அதாவது இந்த பர்சன் வந்து இபிஎஃப்ல இருந்தாங்கன்னா இவங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கக்கூடாது, 50,000க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ். ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்டர் சேலரிஸ் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்லி பிகம் எலிஜிபிள் ஃபார் த இடிஐ ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு வந்து என்ன டவுட் வரும்னா ப்ரைவேட் செக்டர் சேலரி எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது எப்படி ராங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓகே ஃபஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் தான் இது. இது வந்து எதுக்காக அப்படின்னா பென்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் சேலரிலேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து தனியாக வந்து பிஎஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து எடுப்பாங்க. அப்படி இல்லை உங்களுடைய அந்த ரிட்டைர்மெண்ட் டைம் பீரியட் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கு கீழேருந்து எடுத்து தான் உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் டைம் பீரியடில் இந்த பேண்டமிக் டைம் பீரியடில் நிறைய பேருக்கு வந்து பென்ஷன் வந்து இதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இல்லை அவங்க பென்ஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கணும். சில பேருடைய ஃபேமிலி வந்து அந்த பென்ஷனை நம்பியிருப்பாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து வரணும். எது வரைக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு, அதாவது Feb 2020 2023 வரைக்கும் தான் இந்த இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 இயருக்கு மட்டும், அதாவது அவங்க டெத் ஆகியிருந்தாலுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தான். இது வந்து எந்த ஆக்டு கீழே கொண்டு வந்தாங்கன்னா அதே ஆக்டுக்கில் தான். ப்ராவிடென்ட் ஃபண்டு த மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1952. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ஸோ எம்ப்ளாயி அப்படின்னாலே அவங்க வந்து எப்படி ஒரு லேபர் மாதிரி தானே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதை நினப்பு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அதுதான் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 அதுக்கு கீழே வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கூட, ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து அந்த ஆக்டிக்கில் தான் வருது, ஸ்டேட் இன்சூரன்ஸுங்கிறது இந்த ஆக்டிக்கில் தான் வருது. இது எதுக்கு அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் சோசியல் சிஸ்டம், சோசியோ எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் டு த ஒர்க்கர் பாப்புலேஷன்ஸ்.
அதாவது அந்த அமௌண்ட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த சோஷியோ எக்கனாமிக்ஸ் நிறைய ஃபேமிலி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தது தான். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கோவிட் டைம் பீரியடில் அவங்க வந்து 3 மந்த்துக்கு முன்னாடி அவங்க இறக்க போகிறதுக்கு 3 மந்த்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சப்போஸ் இன்கேஸ் வந்து கோவிட் மூலிமா அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஓகே, ஃபஸ்ட் ஒன்ல வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12% ஒரு அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க வர சேலரிலேருந்து இப்போ ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறாங்கன்னா அதுலேருந்து ரூ. 12 எடுத்துருவாங்க. அது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன அவங்களுடைய மந்த்லி சேலரி எப்படி இருக்கக்கூடாது, 50,000க்கு மேலே 15,000 மேலே இருக்கக்கூடாது. அதே ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 21,000 இருக்கலாம். அதாவது டிசேபிலிட்டி பர்சன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்காது, டிசேபிலிட்டி பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கலாம். ஓகே, அதிலே தேர்ட் ஒன் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு கீழே யாருக்காக அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் தான். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1976. ஸோ இதுவும் எந்த ஆக்டிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிக்கில் அப்படின்னா சேம் அதே ஆக்டிக்கில் தான் கொண்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனி எம்ப்ளாயி, அதாவது யாரெல்லாம் இபிஎஃப்க்கு கீழே இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே எதுக்கு கீழே எலிஜிபிள் ஆகிடுவாங்க அப்படின்னா இடிஎல் ஸ்கில் கீழே எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நாமினியை வந்து எழுதியிருக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து ஒர்க்கில் இருக்கிறப்பயே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் மந்த்லி அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து போகும். ஸோ அது யாருக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நாமினியை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து 0.5% ஆன அளவுக்குள்ள அமௌண்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸில் வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு ஜாப்க்கு மாறி இருந்தாலுமே இந்த டைம் பீரியடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த பென்ஷன் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் இந்த இபிஎஃப்ஓ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் என்ன ஆவீங்க அப்படின்னா இந்த இடிஎல் லைக்குள்ளே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் கிடையாது. எதனால் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்துருக்கு தான். ஸோ 1 வந்து தப்பு. 1 எதுலலாம் இருக்குன்னு பாருங்கள், ஏல இருக்குது, டியில் இருக்குது. அப்போ தேர்ட் ஒன் நீங்கள் என்ன 2 அப்படிங்கிற கரெக்ட் அப்படிங்கிறது தேர்ட் ஒன் நாட் எக்ஸீடு 50,000. ஸோ இது கரெக்ட். அப்போ ஆன்சர் சி கரெக்டு. அப்போ இந்த இடிஎல்ஐ என்னன்னு பாருங்கள், இது ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறதும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம டக்குன்னு என்ன பண்ணிவிடும், ஸோ ரெண்டுமே கரெக்டாக நமக்கு தெரியும் அப்படின்னு சி எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் உங்களுக்கு நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பாசிட்டிவ் இண்டிஜினலைசேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான அட்வான்டேஜஸ் அப்படின்னு 3 விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் 2020 அலோஸ் த பேன் ஆஃப் த வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, வெப்பன் இம்போர்ட் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபோக்கஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எதில் அப்படின்னா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் சிரஞ்சன் போர்ட்டல் இஸ் த இனிஷியேட்டிவ் தட் பூஸ்ட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் த டிஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் பாசிட்டிவ், அதாவது ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. இதோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயருக்கு 2021 2025 வரைக்கும் தான். எதுக்காக, அதாவது டிஏபி இதோட ஒர்க் என்ன, இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்குறதுக்கான ஒரு இது தான். பட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண வேணாம், நம்ம அதை என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா பேன் பண்ணுவோம். ஏன்னா இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி
ரஃபேல் அந்த ஸ்கேம் பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ அட்வான்டேஜாக நிறையா வருது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அங்கே தயாரிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கே அவங்க நம்ம மேலே ஏதாவது ஒரு வார் கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயம்னா அப்போ நம்ம வச்சுருக்க அந்த டெக்னாலஜியை பற்றி அவங்க நல்லா வந்து தெரிஞ்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஏதாவது இப்போ ஒரு சைனா கூட அந்த கண்ட்ரி ஃப்யூச்சரில் ஒரு அலைன் வச்சுக்கிறாங்க இல்லை ஏதாவது அவங்க சொன்ன விஷயத்தை ஏதாவது இது பண்ணுறோம் நம்ம கூட ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட உள்ள அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த வெப்பன்ஸை மோஸ்ட்லி எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரஷ்யா கூட தான் டச் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்லேருந்து மோஸ்ட்லி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து நமக்கு என்னவாக இருக்குது, செக்யூரிட்டிக்காகவும் நமக்கு வந்து த்ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே வந்து இந்த ஆத்ம நிர்பார் நெக்ஸ்ட்டு மேக் இன் இந்தியா அது மூலயமா நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டார், ஸோ ரெண்டுத்துலேயுமே தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னால் செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து ப்ரொமோட்டிங் தி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். நம்ம எவ்வளோ நாள் தான் நம்மளே வாங்கிட்டு இருக்கோம், நம்மளும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு யார் அதிகமான அளவுக்கு வந்து வேர்ல்டில் வாங்குறான்னா சவுதி அரேபியா வாங்குறாங்க. இந்தியாவிலே வேர்ல்டுலேயே வந்து அதிகமான அளவுக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான். ஸோ அதுக்காக தான் இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாசிட்டிவ் இண்டிஜினஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 108 லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப படிக்க முடியல, அந்த ஒரு ரீசன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னென்னு கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்ஸ், ஏர்போன் அந்த சிஸ்டம், டேங்க் இன்ஜின். ஸோ இது மூணுமே கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் ஓகே சொல்ல மறந்துட்டேன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக, அதாவது ஃபாரினர்ஸ் இருக்காங்களா அவங்க டைரெக்டாகவே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செக்டர், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க வெளிநாட்டிலேருந்து பணத்தை எடுத்து வந்து இங்கே வந்து போடுவாங்க. இது வர ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான அளவுக்கு வந்து இப்போ இருக்குது அப்படின்ட்டுன்னு நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கிடையாது. இப்போ வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து கொண்டு வரலாம். எதனால் அப்படின்னா அப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் வந்து நம்மளாவே வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப இவங்களுடைய அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பணத்தில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஸோ அதிகமான அளவுக்கு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம், அதிகமான அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சிரஞ்சன் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து ஒன் ஷாப் ஆன்லைன் போர்ட்டல் ஷாப் தான். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ்க்கு தகுந்த மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து ஷாப்பிங் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து மூணுமே வந்து கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மில்க் டே. இது வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் கோகுல் ரத்னா அவார்ட், த நேஷனல் அவார்ட் லான்ச் த ப்ரோமோட் த பெஸ்ட் ஹெட்ஸ் ஆஃப் த இந்தியன். நமக்கு வந்து கோகுல் ரத்னா அவார்டு உண்மையிலே இது கொடுக்குறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ட் ஒன்று இதில் என்ன கேட்டிருக்காங்க, நாட்கள் கேட்டிருக்காங்க, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர். கோபால் ஆப் இஸ் த இனிஷியேட்டிவ் வித் அமுல் டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. வேர்ல்டு மில்க் டே த எஸ்டாப்ளிஷ் த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் டு த மில்க்ஸ் த குளோபல் ஃபுட். ஃபஸ்ட் ஒன் வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து FAO கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். அதாவது ஜூன் 1 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு மில்க் டே அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FAO 2001 தான் கொண்டு வந்தாங்க. FAO அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டெய்ரி செக்டாருக்காக தான். ஏன்னா இந்த டெய்ரி செக்டர்ஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு தேவையானது அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இதாகுது. ஸோ என்விரான்மெண்ட்க்கு ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கெலாம் நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன கொடுக்கலாம், அந்த டெய்ரி செக்டர் லெவலில் அந்த மில்க்கும் வந்து டெய்ரி செக்டர் லெவல் தான். ஸோ அது தான் வந்து மோஸ்ட்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால
அதில் அதிகமான அளவுக்கு வந்து இந்த கெமிக்கலோ இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து என்ன தான் நேச்சுரலாகவே வந்தாலுமே அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்கோசரம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து இந்த கோ அந்த அவார்டு வந்து யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெஸ்ட் டெய்ரி ஃபார்மர், பெஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டெக்னீஷியன், டெய்ரி கோஆப்ரேட்டிவ், அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர். ஸோ இவங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. கோபாலா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து இந்த டெய்ரி இதை வந்து கொண்டு வரலாம், விற்கலாம், வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எதுக்காக இந்த ஆன்லைன் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இன்டர்மீடியேட்டே யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் விஷயம் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் அதில் ஜெர்ம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலிமா இன்டர்மீடியேட்டை தவிர்க்கிறது தான். ஸோ இங்கேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ இந்த போர்ட்டல் இருந்தது அப்படின்னா இங்கே 10 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க டேரெக்டாகவே போய் கொடுத்துடலாம், இன்டர்மீடியேட்டராக ஒருத்தவங்க ஆள் வைக்காமல். ஸோ இன்டர்மீடியேட்டாக கொடுக்குறவங்க இங்கே வாங்குற பொருள் அப்படியே கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க இடையில ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபிஷர் அண்ட் த அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரிங். ஸோ இது வந்து தெரியும். இந்த கோபால் ரத்னா அவார்டு வந்து இந்த கோபால் ஆப் மூலிமா தான். இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா உமாங் பிளாட்ஃபார்ம், அதாவது உமாங் அப்படிங்கிறது வந்து யூனிஃபை மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் த நியூ ஏஜஸ் த கவர்னன்ஸ். ஸோ இது வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம வந்து ஆதார் அப்ளை பண்ணுறோம், இல்லை பேன் கார்டு வந்து இது பண்ணுறோம், இல்லை வந்து இது மாதிரியான விஷயத்தை தான் இந்த உமாங் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப செக்யூர், யூனிஃபைடாக இருக்கும், மல்டி சேனல் இருக்கும், எல்லா லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி உள்ளது தான் இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது இந்த உமாங் பிளாட்ஃபார்ம்னா மினிஸ்ட்ரி ஆஃப். ஸோ மொபைல் சம்மந்தப்பட்டதான. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2017 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வேர்ல்டு ஃபுட் கிடையாது, FAO அப்படின்ட்டுனோ. செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, நாட் கரெக்ட். இப்போ ஆன்சர் A ஒன்லி. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணாங்க, லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கோபால் ஆப் இஸ் த இனிஷியேட்டிவ் இது எந்த பிளாட்ஃபார்ம், உமாங் பிளாட்ஃபார்ம். இந்த அமுல் டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு கொடுத்துருக்காங்க. B வந்து ராங். ஸோ இந்த B அப்படிங்கிறது ராங் அப்படின்னு தெரிஞ்சாலே, ஏன்னா நமக்கு வந்து இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா, கோபால் ஆப் அப்படிங்கிறது வந்து அமுல் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இதுக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்களே. ஸோ அப்போ 2 எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா 1 and 3. ஸோ அதுதான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் மிஷன். ஸோ இது வந்து அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, இந்தியன் ரயில்வே ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் டு டிக்ளேர் த ஸ்டாண்டர்ட் டெவலப்பிங் ஆர்கனைசேஷன் ஒன் நேஷன் ஒன் மிஷன், BIS. இந்த BIS எதுக்கு கீழே வருதுன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்னு பார்த்துப்போம். ரிசர்ச் அந்த RDSO. இந்த RDSOங்கிறது வந்து இந்த இந்தியன் ரயில்வே சம்மந்தப்பட்டதான். இவங்க வந்து அந்த இந்தியனோட அந்த பார்ட்ஸ் இருக்கிற ரயில்வே பார்ட்ஸ், இந்த ரயில்வே அது சம்மந்தமாக உள்ளது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து BISக்கு கீழே கொண்டு வராங்க. அது என்ன ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்ட், ஆல்ரெடி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு, ஒன் நேஷன் ஒன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அந்த கார்டு வந்து இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படி கொண்டு வந்தாங்களா. அதே மாதிரி தான் ஒன் நேஷன் ஒன் ஸ்டாண்டர்டு. அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அது ரிலேட்டடாக உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே மாதிரியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ ஏதாவது ஒரு பவுடர் வந்து வாங்குறீங்க, எனிபடி ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, ஒரே ஐட்டம் இப்போ வந்து நிறையா வந்து மசாலாஸ்லாம் கொண்டு வராங்கள்ல. ஓகே, இப்போ நிறையா மசாலா, இப்போ ஆச்சி, சக்தி, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறையா மசாலாஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து கிடைக்கிது. ஸோ பட் ஒவ்வொரு மசாலாவும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தில் மாறுது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கம்பெனி வந்து நேம் வந்து வேறு வேறு வச்சுக்கோங்க, ஆனால் அதோடைய ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கணும், அதோடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஆட்சியில் வந்து ஒரு மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் கொடுக்குறாங்க, சக்தியில் ஒரு மாதிரி, இது மாதிரியான விஷயங்கள் வேணாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து அந்த பொருளை வந்து எந்த நேமில் வாங்கினாலுமே அது வந்து எப்படி இருக்குது, ஒரே ஸ்டாண்டர்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்று ஏன்னா நம்ம வந்து
எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அது கீழே வந்து பிஏஎஸ். ஸோ பிஏஎஸ் இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பிஏஎஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிபிஇ கிட் வந்து இருக்குது, அப்புறம் வந்து N95 மாஸ்க் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சானிடைசர் இருக்குது. ஸோ இதெல்லாம் குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு யார் செக் பண்ணுவோம்? அந்த பிஏஎஸ் தான். இப்போ நீங்கள் நிறையா வந்து நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், திருப்பூரில் இல்லை வேறு தமிழ்நாட்டிலேயே 1-2 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த N95 மாஸ்க் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிவிட்டு வேறு ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மாஸ்க் வந்து தயாரிக்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுதான் இது உண்மையிலேயே வந்து இந்த மாஸ்க் தானா, இந்த சானிடைசர் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இது வந்து கரெக்டான ப்ராப்பரான பிபிஇ கிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற டைமில் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதோட குவாலிட்டியை செக் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஏஎஸ் தான். இந்த பிஏஎஸ் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஏஎஸ் எதுக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் த கன்சியூமர் அஃபேர்ஸ், த ஃபுட் அண்ட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், குவாலிட்டி செக் பண்ணுறது தான். குவாலிட்டி அப்படின்னா கன்சியூமர் அஃபேர்ஸ் தான். ஸோ 1 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதே வந்து இந்த ஆர்டிஎஸ்ஓ இது வந்து எதுக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அவங்களுக்கு கீழே. ஏன்னா இது இந்த ரயில்வே தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் என்ன பார்த்துக்கோங்க. 1 நேஷன் 1 ஸ்டாண்டர்ட் மிஷன், இது வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த கண்ட்ரி. ஓகே, இது கரெக்டு. நித்தி ஆயோக் வந்து வரல, சாரி. இது வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎஸ்ஓ தான். நெக்ஸ்ட் இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பிஏஎஸ் தான். ஸோ இது வந்து எது ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து ராங், 1 ஒன்லி. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஆர்டிஎஸ்ஓ அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு. பிஏஎஸ் வந்து எதுக்கு கீழே வராங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் த சயின்ஸ் கிடையாது, கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வராங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி. இதோட இந்த பார்ட் 1 வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் வந்து ஏதாவது சொல்லலாம், கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை டைம் டியூரேஷன் எப்படி, இல்லை நீங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு ரீட் பண்ண வேணாம், நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ நான் அந்தளவுக்கு வந்து மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பட் வந்து கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹானஸ்ட்டாக, அதாவது ஹானஸ்ட் மீன்ஸ் கரெக்டாக வந்து நான் வந்து இது பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் முடிக்க போகிறீங்கன்னா இந்த கொஷின் நான் ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன். அதை வந்து என்னாட்டி ஒரு 25 மினிட்ஸ்லையோ ஒரு 20 மினிட்ஸில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டைம் ஸ்பீட் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்களே வந்து ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுன்னு. இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் வந்து நம்ம குரூப்பில் வந்து போடுறேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணால் நான் வீடியோ பார்க்கல வெறும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.